தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. போக்குவரத்து துறை சார்பில் 145 இலகுரக மோட்டார் கார் வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், நிகழ்வு குறித்து விரிவாக சொல்லுங்க. இந்த 145 இலகுரக மோட்டார் கார்களுடைய சிறப்பம்சங்கள் என்ன, எவ்வாறு பயன்படுகிறது? திலகவதி, நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போனோம்னா ஒன்னு ஓட்டுநர் உரிமை பயிற்சி பள்ளி மூலியமா போனோம், இல்லைன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு போறவங்களுக்கு அங்க கார் இருக்காது. அந்த காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், அதுக்கு பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்கணும், அப்படின்னா தான் நீங்க ஓட்டி காட்ட முடியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 145 ஆர்டிஓ ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கார் இருக்கும். அந்த பயிற்சிக்காக அந்த காரை நம்ம 50 ரூபா கட்டணம் செலுத்தி இந்த காரை ஓட்டி காட்டணும். இதுக்கு என்ன எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கும். நீங்க உடனடியாக லைசன்ஸ் பெறுவதற்கு வசதியா இருக்கும். இந்த ஸ்கீம் தான் முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு சொந்த கார் என்பது இன்னமும் சாத்தியமில்லை. அதற்காக தான் இது மாதிரி ஒரு மாற்று திட்டம் தமிழக அரசு 50 ரூபாய் கட்டணத்தில் இந்த கார் கொடுக்கக்கூடிய வசதி. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல் மூலியமா போனீங்கன்னா அவங்க அதிக கட்டணம் கேட்பாங்க. 6000 7000 ரூபாய் இல்லாம நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது, கார் லைசன்ஸ். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர், இந்த துறையுடைய IAS ஆபீசர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்காங்க. தலகவி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.